வாடிவாசல். ஜல்லிக்கட்டு ஆரம்பமாவதற்கு வெகு முன்னாடியே வாடிவாசலை சுற்றி கூட்டம் எகிரி நின்றது. இன்னும் மேலே மேலே வந்த வண்ணம்தான். வாசலை விட்டு வெளியேறும் காளையின் செருமலுக்கு கூட பயந்து ஒரு பயந்தாங்குள்ளி ஒரு எட்டு கூட பின்னரிக்க முடியாதபடி நெருக்கி எடுத்து நின்ற அந்த கூட்டத்தில் அனுபவமும் திறமையும் பெற்ற மாடு பிடிப்பவர்கள் டஜன் கணக்கில்தான் இருக்கும். மீதி பெரும் கூட்டம் கத்துக்குட்டி மாடு பிடிப்பவர்களும் ஆபத்தானது என்று தெரிந்தும் மாடு அணைவதை கிட்ட நின்று வேடிக்கை பார்க்கும் ஆர்வம் நிறைந்த கூட்டமும் கலந்து கட்டியாக உள்ளது. வெயில் பட்டு பட்டு காய்ச்சி போன முடியிராத அந்த அத்தனை கருப்பு முதுகுகளையும் இன்னும் தகிப்பு தணியாத பிற்பகல் சூரியனின் கிரணங்கள் துளித்துக் கொண்டிருந்தன. துளிர்த்து வெடிக்கும் வேர்வை துளிகள் பளீரிட்டு நடு முதுகுக்கு ஓடி கலந்து வாய்க்கால் வகுத்து வழிந்தோடி கொண்டிருந்தன. மனிதனுக்குள்ளே அடங்கி கிடைக்கும் சுவாபமான வெறி, மிருக வெறி, அந்த பொழுதுக்கு மேலோங்கி பொங்கி நின்ற நிலையில் மிருக சக்திக்கும் மனித சக்திக்கும் இடையே நடக்கப் போகும் போராட்டத்தை காண தவிக்கும் பதைப்பதைப்பில் முதுகை சுடும் வெப்பம் அவர்களுக்கு பெரிதாக படவில்லை. மாடு விட இன்னும் வேண்டிய நேரம் இருந்தது. சூரியன் இன்னும் மேற்கில் சாய்ந்து ஓரளவு அதிக வெப்பம் தனிய காத்து கொண்டிருந்தார்கள் முகாமைக்காரர்கள். தவிரவும் முதல் காளையை உருவி விடுவதற்கு முன்பு கிராமத்து தேவதை செல்லாயி அம்மனுக்கும் இன்னும் மற்ற ஊர்காப்பு தேவதைகளுக்கும் பூஜை எல்லாம் போட்டு ஆக வேண்டியிருந்தது. அதெல்லாம் முடிவதற்கும் காந்தல் குறைவதற்கும் எல்லாம் நேரம் சரியாகிவிடும். நாலா திசைகளில் இருந்தும் உச்சி பகலுக்கு முன்னாடியே இருந்து சுற்று வட்டம் 8 நாளி 10 நாளி நடை போட்டு வரக்கூடிய தூரத்து கிராமங்களிலிருந்து எல்லாம் முதுகிலே தொங்கும் சோற்று மூட்டையும் வீச்சு கையிலே சுழலும் கம்புமாக எட்டி நடை போட்டு வாடிவாசலை நோக்கி போகிற சாலையோரமாக சாரி சாரியாக வந்து கொண்டிருந்தார்கள். வண்டி போட்டு வருகிற ஜனம் அது வேறே. காளைகளின் வருகையும் இதற்கு போட்டியாகத்தான். தொலை தூரத்திலிருந்து முந்தின பொழுது மயங்கவும் வர ஆரம்பித்த காளைகளின் தொகைக்கு இன்னும் மேலே மேலே சேர்ந்து கொண்டிருந்தது. மூக்கணாங்கயிற்றிலே 2 பிடி கயிறு 3 பிடி கயிறு போட்டு அடக்கி கொண்டு வரப்பட்ட காளைகள் இன்னும் வந்து கொண்டிருந்தன. தொழுவம் திறந்து மாடுகளை விட ஆரம்பித்த பிறகும் கூட வந்து கொண்டிருக்கும். இப்போதே மாடுகளும் மாட்டுக்காரர்களுமாக நிறைந்து வாடிவாசலுக்கு பின்னாடி வேலி அடைத்து உருவாக்கி இருந்த கொட்டம் வழிந்து கொண்டிருந்தது. செல்லாயி சாட்டு ஊரே அமர்க்களப்பட்டது. ஆத்தாவுக்கு பூஜை போடுவதனால் கட்டுக்கட்டாமல் நடக்காது. ஜல்லிக்கட்டுக்கு செல்லாயி சாட்டு பேர் பெற்றது. சீமை விட்டு சீமை தாண்டி மாடுகளை கொண்டு வருவார்கள். சாதாரண குடிபடைக்காரனும் சரி, காணியாளனும் சரி, பெரிய ஜமீன்தாரும் சரி, அவனவன் தன் மாட்டு பெருமையை தன் சீமைக்கு அப்பாலே திக்விஜயம் செய்து காட்டி மாட்டுக்கும் தனக்கும் பேர் வாங்கும் ஆசையில் முனைந்து நிற்பான். அதே நிலையாகத்தான் மாடு பிடிப்பவர்களும் வந்து மொய்ப்பார்கள். அட, மாடு அணைஞ்சா செல்லாயி சல்லிக்கட்டில அணையணும். சங்குவாடினா அது சங்குவாடி, எல்லாமா கட்டுன ஆயிரும் என்றுதான் பெருமை பேச்சு. ஜில்லாவின் கிழக்கு தெற்கு பிரதேசங்களில் இருந்து அவனவன் வட்டாரத்திலே மாடு அணைகிறவன் என்று பெயர் எடுத்தவர்கள் எல்லாம் செல்லாயி ஜல்லிக்கட்டு வாடிவாசலை பார்க்க நெஞ்சை துருத்தி கொண்டு திமிர் நடை போட்டுத்தான் வருவார்கள். எவன் மாடுன்னு சொல்லி பிடிகயிறை கலற்றி மூக்குணாங்கயிறை உருவிக்கிட்டு விடுறானோ அதை பார்த்து போடுவோம். இதுதான் மாட்டுக்காரன் சவாலுக்கு பதில். மிருகத்தை ரோசப்படுத்தி அதன் எல்லையை கண்டு விட்டு அதை மனிதன் அடக்கி வசப்படுத்தி வெற்றி காட்ட துணிவதை ஒரு கலையாக சாதகம் செய்திருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேர்களும். ஒன்று, காளையின் திமிழில் கை போட்டு அணைந்து கொம்பு 2ஐயும் கையால் பிடித்து அழுத்தி அது எகிரி விடாமல் சில வினாடி 4 கால்களில் அசையாமல் நிற்கச் செய்துவிட வேண்டும். ஏன், கால்கள் துவள தடுமாறி முட்டியிலே மடித்து அது கீழே சரிய செய்துவிட வேண்டும். இல்லை, அவன் திறமை குறைவால் காளையிடம் அவன் வேலை பலிக்காமல் போய் கோட்டை விட்டுவிட்டு தன் இயலாமையை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஏன், கால் இல்லாதவன் மாதிரி முகத்தை காட்டிக்கொண்டு காளை கிட்ட நெருங்காமல் இருந்துவிட வேண்டும். பயந்து சாய்கின்ற சூரியனின் விழுகின்ற பொழுதில் அந்த கோதாவுக்குள் ஒத்தைக்கு ஒத்தையாக இறங்கும் மனுஷனுக்கும் மாட்டுக்கும் நடக்கின்ற பல போட்டியில் இந்த 2இல் ஒரு முடிவு காணும் அந்த வாடிவாசலில். இந்த 2இல் ஒரு முடிவை காணத்தான் பிச்சியும்
அன்று திட்டி வாசலை அடுத்த அடைப்பின் வலது பக்கத்து விழும்போரும் பதித்திருந்த கனத்த பருத்த இடுப்புயர அணை மரத்தின் மீது நெஞ்சை பதித்து சாய்ந்து கொண்டு உள்ளே இருக்கும் பணியன் வெளித்தெரியும்படியான அல்வாந்துணி குடுத்துணியும் முண்டாசுமாக நின்று கொண்டிருந்தான். அவனை ஒட்டினார் போல நின்று கொண்டிருந்தான். அதே மாதிரி உடுத்து மருதன், பிச்சியின் சக பாடி, அவன் மச்சானும் கூட. மாப்பிள்ளையும் மச்சினனும் பிரிந்து ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போனது கிடையாது. நல்ல வேலைக்காரன் என்று சொல்லப்படுகிற எந்த மாடு அணைகிறவனும் இடம் பிடிக்க பறக்கும் இடம் அவர்கள் காலூன்றி நின்ற இடம்தான். ஒன்று வலப்பக்கம் இல்லாவிட்டால் இடது பக்கம். உள் தொழுவத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட காளை திட்டியில் அவிழ்த்து உருவி விடப்பட்டு உள் வாடியில் இருந்து அடைப்பு வழியாக திட்டி வாசலுக்கு வந்து ரோச கண்களுடனும் நீர்ப்பதமான மூக்கு நுனியுடனும் பளபளக்கும் ஈட்டி கொம்புகளை வெளியே நீட்டி அழைக்கும் போது காளைக்கு தெரியாமல் மறைந்து நின்று அட்டத்திலிருந்து திடீரென அதன் மேலே விழுவதற்கு அதுதான் மிகச் சிலாக்கியமான வசமான இடம். அதுதான் மிகுந்த அபாயகரமான இடமும் கூட. ஏனென்றால் வெளியேறும் அத்தனை மாடுகளில் ஒவ்வொன்றின் நோக்கமும் எப்படி இருக்கும்? அவைகளில் அறிவுள்ள எந்த காளை அணை மரத்துக்கு பின்னாடி நிற்கிறவனை முதலில் தேடி பார்க்கும் என்று குறிப்பாக சொல்லிவிட முடியாது, யூகிக்கவும் முடியாது. அந்த மாட்டின் ஞானத்தை பற்றி ஏற்கனவே அறிந்து வைத்திருந்தால் ஒழிய. வம்ச பரம்பரையாக வரும் மாடு பிடிக்கிற தொழிலை கையாண்டு வருகிற பிச்சி அது பற்றிய பரம்பரை ஞானம் நிறைந்த ஒரு தன்னிச்சயத்துடன் அங்கே நிலை எடுத்துக் கொண்டிருந்தான். எதையோ குறிப்பாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு லேசான பரபரப்பு பிச்சியின் முகத்தில் பூச்சி பறந்து கொண்டிருந்தது. அவனுடைய கண்கள் அடிக்கொரு தரம் தொழுவத்து காளைகள் மிரண்டோ வெறியோடோ எதிர்பாராத விதமாக வாடிவாசல் முன் உள்ள கூட்டத்தில் புகுந்து விடாமல் இருக்கவும், வாடிவாசலை விட்டு வெளியேறிய காளை திரும்பவும் தொழுவுக்குள் நுழைந்து கலேபரம் விளைவிக்காமல் இருக்கவும் ஏதுவாக இரு பகுதியையும் வகுத்து அமைக்கப்பட்ட ஆள் உயரத்துக்கு மேற்போன மரக்கட்டை அமைப்பு வேலியின் இடுக்குள் வழியாக தொழுவத்து உட்பக்கமாக தீட்சண்யமாக பார்க்கும். பிறகு நேர் எதிர் திசையில் திரும்பி வாசலை விட்டு வெளியேறிய காளை அணைகின்றவன் கைக்கு தப்பி வழி தேடாமல் நேராக போக வழிவிட்டு பாதை காட்ட நிற்கும் ஜன கூட்டத்தை வகுத்து செல்லும் ஆற்றை நோக்கிய பாதை பக்கம் தாவும். வாடி வாசலுக்கு கொணர்ந்து பாதை காட்டி அழைத்து செல்லப்படும் பீப்பாய் பருமன் உடலும் கனத்த கழுத்து சதையும் கொண்ட காளைகளின் கழுத்து சலங்கை மாலைகளின் கலகல சப்தமும் தக்கான கால்களில் குளம்புக்கு மேலே 4 கால்களிலும் கட்டியிருந்த பொடிச்சலங்கைகளின் களீர் ஒளியும் அவன் காதுகளில் விழுந்து கொண்டேதான் இருந்தது. கம்பீரமான அசை நடை போட்டு ஒன்றன் பின் ஒன்றாக அவை தம் ஒரே சதை பிண்டமான உடலை அந்த சிறிய ஒடுக்கமான திட்டி வாசல் வழியே நெளித்து ஒடுங்கி பிழிகிற மாதிரி திணித்துக் கொண்டு நுழைந்து அடைப்பு வழியாக உள் தொழுவத்துக்கு போவதையும் திரும்புவதையும் பார்த்து காளைகளை அளவிட்டு கொண்டே இருந்தான். ஆனாலும் அவன் முகம் இன்னும் ஒரு கேள்விக்குறியுடன் தான் அலைந்து கொண்டிருந்தது. என்ன மாப்பிள, வாடிபுரம் கழுதே ஏச்சிருமா இன்னைக்கு? இருவரில் 2-3 வயது இளையவனான மருதன் சந்தேக குரலில் கேட்டான். அப்படித்தான் தோணுது என்று இழுத்து சொன்னான் பிச்சி. மருதனை விட சந்தேக வலு அவனுக்கு அதிகம் இருந்ததையும் அப்படி ஏற்பட்டு விட்டால் ஏற்படக்கூடிய பெரிய ஏமாற்றத்தையும் அந்த வார்த்தைகள் காட்டிக் கொடுத்தன. பூ என்னவோ செல்லாய் ஜல்லிக்கட்டு சீமை பெற்றதுன்னு சொல்லிக்கிட்டாங்களேன்னு பார்த்தா எகத்தாளமா வாய் விட்டு சிரித்து விட்டான் மருதன். ஆத்தாடி, நம் ஊர் சந்தையில தமுக்க அடிச்சு கிழிச்சு போட்டானே என்று பிச்சி சிரித்து கொண்டே சொன்னான். சும்மா வெறும் பேச்சு. அடே அப்பா, ஆயிரக்கணக்கான தொழுவில மாடுக முண்டிக்கிட்டு நிக்கும்னு தம்பட்டம் அடிச்சானே பாவி பய, எல்லாம் இங்கிட்டு வந்து பார்த்தால தெரியுது. 2 பேர்களுடைய நொடிப்பு பேச்சோடு மூக்கை சினுங்கி கிளம்பிய ஒரு ஏளன சிரிப்பு சற்று பலத்தே வெளிவந்து விட்டது. சிரிப்பு நிற்கவும் தங்கள் முதுகுக்கு பின்னால் ஒரு கணைப்பு கிளம்பியதை கேட்டு தோளுக்கு மேலாக கழுத்தை திருப்பி பார்த்தார்கள். உழுத வயல் மாதிரி சுருக்கம் விழுந்த ஒரு கிழட்டு முகத்தில் கண் குழி ஆழத்திலிருந்து கிளம்பிய தீட்சண்யமான பார்வை அவர்களை ஒரு தரம் ஏற இறங்க பார்த்தது. யாரையா நீங்க? கிழக்கு சீமைக்காரனுங்களோ? கடைவாய் பக்கங்களில் வெற்றிலை சாறு தேங்கிய உதடு இடுக்கை சற்று விரித்து பல் போனதால் சொல் தெளிவு கம்மிய உச்சரிப்புடன் கேட்டான் கிழவன். பேச்ச பார்த்தா அப்படித்தான் தெரியுது. ஆமாங்க பாட்டையா, சரியா சொல்லிவிட்டீங்களே என்றான் இளைஞன்.
பிச்சியும் தன் பார்வையை அந்த கிழட்டு முகத்துக்கு குறுக்கிக் கொண்டே உதடுகளில் லேசு புன்னகை உருள தலையை ஆட்டினான். ஆமா, நீங்க பேசிக்கிட்டது காதுல விழுந்துச்சு. நீ ஏதோ சொன்னே, அந்த தம்பி 2 சொல்லுச்சு என்று கிழவன் அவர்களை கண்டிக்கும் பாவனையாக முகம் பார்த்து சொன்னான். சும்மா எங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தோம் பாட்டையா, ஒண்ணும் இல்ல என்ற மருதன் அதை பற்றி மேலே விவகாரமாக பேச விருப்பம் இல்லாத மாதிரி சொன்னான். ஆனா வாய் விட்டு பேசிட்டீங்களே தம்பி, இந்த கிழட்டு காதல கூட சுரீர்னு விழும்படியா என்று கிழவன் விடாமல் தொடர்ந்தான். அட, நீங்க நினைச்சு பேசினீங்க இல்லைன்னு வச்சுக்கிடுவோம். வாடி வாசல்ல நின்னு 2 நாளை பொறுத்துக்கிட்டு இருங்க. வெளியோர காளைகளை கணக்கு போட்டு பேசுங்க. தம்பி, 500 மாட்டுக்கு 1 குறைஞ்சா சங்கு வாடியில எச்சிய துப்பிட்டு போங்க, புரியுதா? முகத்துல அரைந்த மாதிரி ஒரு ஆத்திரத்துடன் பொக்கை வாயினாலே பாதி புகையிலை சாறு தேக்கத்தினாலே பாதி வார்த்தைகளை உளறி கொட்டினான் கிழவன். வெற்றிலை எச்சில் அவர்கள் முகத்தில் தூவானமாக தெரித்தது. சபாஸ் பாட்டையா, நல்ல போடு போட்டீங்க என்ற பக்கத்தில் நின்ற உள்ளூர் குரல்கள் கெக்களி கொட்டின. கிழவனது சவாலும் மற்றவர்களது குழுங்கள் சிரிப்பும் பிச்சிக்கு சுருக்கென பட்டாலும் சமாளித்து அவர்களோடு கூட சிரித்து கொண்டு கிழவனை சமாதானப்படுத்த விரும்பிய மாதிரி அமெரிக்கையான குரலில் சொன்னான். பாட்டையா, செல்லாயி சல்லியை பத்தி எடுத்தெறிஞ்சு பேசுற நினைப்புல நாங்க வார்த்தையை வெளியே விடலீங்க. வேற வித்தியாசமா நினைச்சுக்கிடாதீங்க. உள்ளூர்காரர்களோடு எதுவும் தகராறு வந்துவிடக் கூடாதே என்ற சிரத்தை அவன் குரலில் துணித்தது. மருதனும் இதே வார்த்தைகளை திரும்பி சொல்லி பெரியவரை சாந்தப்படுத்த அக்கறை காட்டினான். வாஸ்தவத்தில் தங்கள் மனதில் இருந்ததைத்தான் கிழவனிடம் சொன்னார்கள் அவர்கள் இருவரும். செல்லாயி ஜல்லிக்கட்டை இகழ்ந்து பேசும் நினைப்பு கடுகளவும் அவர்களுக்கு இல்லை. உண்மையில் தாம் பார்த்து இருக்கிற விரல் விட்டு எண்ணிவிடக்கூடிய பெரிய ஜல்லிக்கட்டுகளுள் அதுவும் ஒன்று என்று வாடிவாசலில் காலெடுத்து வைத்ததுமே அவர்கள் மதிப்பிட்டு விட்டார்கள். தங்களுக்குள் பேசியும் இருந்தார்கள். பெரிய தொழுவம் கொள்ளாமல், மாடுகள் நிலைக்க இடமில்லாமல் வெளியேயும் சுற்றி காளைகள் நிற்பதை அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். வாடிவாசலில் நின்ற மாடு அணைக்கிறவர்கள் தொகையும் கணிசமாக இருந்ததையும் அவர்கள் கவனிக்காமல் இல்லை. ஆனாலும் அப்படி ஒப்புக்கிடுங்க தம்பி, போகுது என்று அவர்கள் அடக்கத்தை ஏற்றுக்கொண்டு மன்னித்து விட்டது போல சொன்னான் கிழவன். ஆனா ஒன்னு சொல்றேன் தம்பி, என் நரைச்ச மீச அனுபவத்துல இப்படி நாக்க நீள விட்டு பொக்குன்னு பேசுறவங்க பக்கம் செல்லாயி கடக்கண்ண திரும்பினாலும் மோசம் வந்துரும் தம்பி, மனசுல போட்டுக்கிடுங்க. ஆமா, புத்தி சொல்லுங்க பாட்டையா, கேட்டுக்கிறோம். ஆத்தா மகிமை தெரியாம பேசிட்டுவோமா என்றான் பிச்சி வினயத்துடன். எந்த நாய்க்கு அந்த புத்தி குறைவு வருங்க? நல்லா கேட்டீங்க, அதான் சொல்றேன் என்று கிழவன் தலையசைத்து கொண்டான். ரொம்ப தெரிஞ்சவங்க கணக்கா இவ்வளவு பேசிக்கிட்டமே தம்பி, உங்களை பத்தி விவரம் கேட்டுக்கிடலையே என்ற ஆவல் காட்டும் முகத்துடன் அவர்களை பார்த்தான். அத சொல்றதுக்கு எங்களுக்கு என்ன தயக்கம் பாட்டையா? என் பேரு பிச்சி, அவன் பேரு மருத, இவன் என் மச்சான். அப்படியா? கிழக்கே எங்கிட்டு? உசிலனூர். உசிலனூரா? கிழவன் குரலை உயர்த்தி கூவி விட்டான். இல்லாட்டி பக்கமா? உசிலனூரே தானுங்க. என்ன சச்சமயம்? சம்சயப்படல தம்பி. உசிலனூரா? உசிலனூரா? திரும்பி திரும்பி 2 தரம் முனகி கொண்டான் கிழவன். அந்த பெயரை உச்சரிப்பதிலேயே ஒரு பெருமை, ஒரு பாராட்டு, ஒரு பக்தி கூட இருப்பதாகத்தான் கேட்டவர்களுக்கு படக்கூடியது. சல்லிக்கட்டு பிறந்ததே உசிலனூர் கருப்பத்திலிருந்துதானே. அந்த மண்ணுல பிறக்க போன சென்மத்தில தவம் பண்ணிட்டு இருக்கணும் தம்பி. குழந்தைங்க பிறக்கிற போதே சங்குவாடிய நினைச்சுக்கிட்டுலாம் பிறக்கும். ஆத்தா வயிற்றுல இருந்து கும்பிட வேண்டிய ஊரு தம்பி உங்க ஊரு. உசிலனூரா நீங்க? உற்சாகம் தாழாமல் வேகமாக உளறி பேசிய அவன் வாயின் உதட்டோரங்களில் தேங்கி ததும்பிய இரத்த சிவப்பு எச்சில் நெளியும் உதட்டு இடுக்கிலிருந்து ஒழுகி வழிந்து நெஞ்சில் படர்ந்து விழுந்தது. கிழவன் தனது இடது உள்ளங்கையால் அதை துடைத்து தோல் துணியாலே முழுக்க அழித்து வாயையும் துடைத்துக் கொண்டான். கிழக்கத்தியர்கள் 2 பேரும் இந்த பாராட்டுதலை பெருமையுடன் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் பதில் உபசாரமாக பிச்சி சொன்னான். ஏன் பாட்டையா, உங்க செல்லாயி சல்லி அதுக்கு விட்டா கொடுத்துருச்சு பாக்கறமே. கிழவன் இழுத்து சொன்னான். தம்பி, கிழவனை அப்படியெல்லாம் குளிப்பாட்டி பேசி மயக்கிற முடியாது. இளம்புள்ள நீ, தெரியுதா? கிழக்குத்தி சல்லிக்கட்டு அது வேற. கிழவன் தோள்களை குலுக்கி கொடுத்து கொண்டான். வேற விஷயத்துக்கு மாற்றப் போவது போல் முகத்துடன் அவர்களை பார்த்தான். ஆமாம், வாடிபுரம் காளையை பற்றி ரொம்ப அக்குசா கேட்டுக்கிட்டீங்களே இல்லையா? அது காரியைத்தானே.
அவர்கள் இருவரும் சட்டென சிரத்தை கொண்டு அர்த்த பார்வையுடன் ஆமாம் என்று கூறிவிட்டு கிழவன் மேலே கேட்கப் போவதை ஆவலுடன் எதிர்பார்த்தார்கள். 3ஆம் வருஷம் கிழக்க இருந்து பெரியபட்டி சமீன்தார் வாங்கிட்டு வந்தாரே 2000 ரூபாய்க்கு, அதைத்தானே சொல்றீங்க? அதேதான் பாட்டையா. மருதன் ஆவலை வெளிக்காட்டி கொண்டு கேட்டான். இன்னைக்கு சல்லிக்கு அது வராது போல இழுத்தான். அவர்களை சுற்றி குரல்கள் கிளுகிழுத்து எழுந்தன. பொக்கவாய் கிழவன் உருட்டு சிரிப்பு சிரித்தான். நல்லா கேட்ட தம்பி, அது வருமானு உளறி கொட்டி ஆரம்பித்தான். பெரியபட்டி சமீன் மாடுக வராம செல்லாயி கட்டு கட்டி நான் பார்த்ததில்ல. என் மீசையும் நரைச்சு போச்சு. நல்லா கேட்டுக்க, இன்னைக்கு பயலா இருந்த நாள் முதல் நானும் ஒரு செல்லாயி சல்லி தவறுனதில்ல. ஜமீன்தார் மாடுன்னு பேர் சொல்லி பரம்பரை விளக்கமா வந்துகிட்டு இருக்கு தெரியுமா? அதான் பாட்டையா, பெரியவங்க கிட்ட விவரம் கேட்டுக்கிறோம். இந்த பக்கம் சல்லிக்கட்டை பத்தி கேட்டுக்கிட்டதுதான் முதக்க இப்பத்தான் வாரம் என்றான் பிச்சி கிழவனை தூண்டிவிட்டு விவரம் பேசச் செய்ய. அட, அத நானும் அப்பவே தெரிஞ்சுக்கிட்டு தானே இவ்வளவு பேச வாரேன் என்றான் கிழவன் பெருமையுடன். தொழுவம் திறக்கிற சமயத்துக்குத்தான் சமீன் மாடுகளை கொண்டுட்டு வருவாங்க. பெரியபட்டி மாடுகனாலே வருஷம் 3-4 விளக்காடு இல்லாட்டி செல்லாயி கட்டு ஒரு கட்டா தெரியாது தம்பி. பெரிய பட்டி மாடு வராதான்னு நல்லா கேட்டபோ வருது, வந்துகிட்டு கூட இருக்கும். ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னு பாக்குறியா? அந்தா பாருங்க, அங்கிட்டு ஜண்டையா முண்டாசும் கம்புமா நிக்கிறாங்களே தெரியுதா? அத்தனையும் சமீன் ஆளுக படையாத்தான் வருவாக தெரியுதா? சொல்லுங்க பாட்டையா சொல்லுங்க, புதையலுக்கு கிடைச்ச மாதிரி நீங்க சேர்ந்துகிட்டீங்க என்று புகழ்ந்து சொன்னான் மருதன். புகழ்ச்சி தலைக்கு ஏறவே கிழவன் தன்னை மறந்த பெருமை பேச்சிலே மூழ்கி விட்டான். அவங்கதான் தம்பி இந்த சல்லியை நடத்துறவங்க. சல்லியே அவரது தானே தம்பி. ஒரு முழு நோட்டை 1000 ரூபாய் அவரே உருமா வாங்கறதுக்கு அலாக்கா தூக்கி கொடுத்திருக்கிறாரு. சரி, இங்கிட்டு திட்டி வாசலுக்கு மேல சிங்காரமா சோடிட்டு மேடை போட்டு இருக்கு, அது சமீன்தாருக்கு. சப் கலெக்டரு சூப்பரண்டு வந்தாக்க அவர் பக்கத்துல உக்காந்துக்கிருவாங்க. மற்றபடி வேற வெளி நாய் அந்த மேடையை நக்கி பார்க்க கூட முடியாது தம்பி, முடியாது. அவருக்குத்தான் மரியாதை. வம்ச பரம்பரையாக அவங்க பாட்டன் முப்பாட்டங்காலத்துல இருந்து பாத்துக்க. கிழவனுடைய தற்பெருமை பேச்சை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கையிலேயே அந்த 2 கிழக்கத்திய யுவர்களின் கண்கள் பாதை காட்டி போகிற வருகிற காளைகளையும் ஒரு கண் பார்த்து கொண்டேதான் இருந்தன. ஆற்றை நோக்கி பாதை பக்கமாக ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. முண்டாசும் கம்புமாக இருந்த படை குழம்பி இருந்த கூட்டத்தை விலகி பிரித்து வழி சுத்தம் செய்வதில் முனைந்தது. கலேபர சப்தம் கிளம்பியது. வருது டோய் பெரியபட்டி காளைகள். பாத்தியா தம்பி, வார்த்தை வாயில இருக்கிற போதே அதுக வந்துருச்சு. சிம்மம் கணக்கா 20 காளைக ஒண்ணுக்கு பின்னாடி நெடுக்கும் வராதத கண்கொண்டு பாரு தம்பி, கிழவன் உற்சாகத்துடன் கூவினான். காளைகள் கண்களில் படவும் கூட்டத்தின் உற்சாகம் அவிழ்ந்தது. 1க்கு 2ஆக கழுத்துகளில் புரண்ட பட்டை சலங்கை மாலைகளுடனும் கால் சதங்கைகளுடனும் கலகலப்புக்கு இடையே பூமி அதிரும்படியாக பெரும் மிதி போட்டு தூசியை கிளப்பிக் கொண்டு காளைகள் வந்தன. மேலே ஏதோ பெருமை பேச்சை தொடர போன கிழவன் அந்த இளந்தாரிகள் இருவரும் தன் பேச்சை முகம் பார்த்து கேட்கவில்லை என்பதையும் அவர்கள் கண்கள் மாட்டுக்கு மாடு தாவிக் கொண்டிருப்பதையும் உணர்ந்து கொண்டான். தன் பேச்சு தோரணையை மாற்றிக்கொள்ளப் போகும் ஒரு குரலை தருவித்துக் கொண்டு அவர்கள் கவனத்தை திருப்பும்படியாக அவர்களை இன்னும் நெருங்கி, தம்பிகளா என்று தீவிரம் துணிக்க பேச ஆரம்பித்தான். சொல்லுங்க பாட்டையா, காது கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் என்றான் பிச்சி காளைகளின் வழியே ஓடவிட்டுக் கொண்டிருந்த கண்களை கிழவன் பக்கம் திருப்பாமல். அந்தா முதக்க வருது பாரு, கரம்ப கால யானைக்கு படாம் போர்த்தின மாதிரி சோடிச்சு கட்டையா ஈடுதாடா வலிச்சு விட்டாப்புல. அது ஜமீன்தார் வீட்டு கண்ணு. பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா தெரியும். அணைச்சு பிடிச்சு அம்மிக்கு போடலாம்னு தான் தோணும். ஆத்தாடி படு விஷம், திமில்ல கை வைக்க விடாது. போட்டவனை துணுக்கா உருட்டி எரிஞ்சிரும். 2 சீனி கிழங்க குத்தி வச்ச மாதிரி கொம்பு பாரு, புடிக்கே வராது. மொன்ன கொம்பு அல்லையில தட்டுச்சுன்னா விழா விட்டு போகும். கிழவன் ஒரு மூச்சு சொல்லி நிறுத்தினான். காளை அவர்கள் முன் வந்து திட்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்தது. பக்கத்தில் நின்ற உள்ளூர்காரன் ஒருவனின் தோளை கிழவன் தட்டி தொடர்ந்தான். என்னப்பா, நான் சொல்றது சரிதானே? நம்ம சங்கிலி பயல். அட, யாரு தெரியல, முழிக்கிற? சொல்லு மாமா, தெரியுது. வத்தலக்குளம் காளைய அலாக்கா தூக்கி விட்டானே, அவனைத்தானே சொல்ற? அதான் என்ற விஷயம் தெரிந்ததாக காட்டிக்கொண்டான் அவன். கிழவன் ஒரு இகழ்ச்சி சிரிப்பு சிரித்தான்.
வத்தல குளம் செவலையா? அது மாடுதானா? உழவு குட்டை இல்ல அது? அத போய் பேசுறிய இப்போ? இதுகிட்ட பய மாட்டிக்கிட்டு என்ன துரட்டுப்பட்டான் தெரியுமா? அடி வவுத்துல கொம்ப கொடுத்து தூக்கி அங்கிட்டு வீசி விட்டுருச்சு. மொன்ன கொம்போ பய பொழைச்சானோ.